அநேக தங்காவதீஸ்வரர் கோவில், காஞ்சிபுரம். இந்த சிவஸ்தலம் காஞ்சிபுரம் நகரிலிருந்து வடமேற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் பிரபல சுற்றுலா மையமான கைலாசநாதர் கோவிலுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் சிறப்பையும் அதன் தொன்மையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இக்கோயில் சுமார் 1350 ஆண்டுகள் பழமையானது என வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அநேக தங்காபதம் என்ற பெயரில் இமயமலை சாரலில் ஒரு கோவில் இருப்பதால் அதிலிருந்து வேறுபாடு அறிய இத்தலத்தை கச்சி அநேக தங்காவதம் என்று அழைக்கிறார்கள். இக்கோவிலுக்கு அருகிலேயே கோவிலுக்கான குளம் அமைந்துள்ளது. அந்த குளம் பார்ப்பதற்கு சற்று மரம் செடி கொடிகளால் அடர்ந்து காணப்படுகிறது. விநாயகப் பெருமானால் வழிபடப்பட்ட அநேக தங்காபதேஸ்வரரை வழிபடுபவர்கள் கொடிய துன்பமாகிய பிறவி துயர் தீர்ந்து இறைவன் உரையும் திருக்கைலாயத்தை அடைந்து அங்கு தங்கும் பேட்டினை பெறுவர் என காஞ்சி புராணம் கூறுகிறது. இவ்வாலயம் வடக்கில் ஒரு சிறிய கோபுரத்துடன் கூடிய முகப்பு வாயிலுடனும் கிழக்கில் மற்றொரு முகப்பு வாயிலுடனும் காணப்படுகிறது. இந்த வாயில்கள் வழியே நுழைந்தால் ஒரு விசாலமான வெளிச்சுற்று உள்ளது. கிழக்கு வாயிலின் உள்ளே சென்றவுடன் நாம் நேரே காண்பது பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம். தெற்கு வெளிப்பிரகாரத்தில் தேவார மூவர் சன்னதியை காணலாம். மேற்கு வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் விநாயகர் சன்னதியும் வடமேற்கு பகுதியில் வள்ளி தெய்வ யானையுடன் உள்ள சுப்பிரமணியர் சன்னதி ஆகியவற்றை காணலாம். மூலவர் வட்ட வடிவ ஆவுடையார் மீது பெரிய லிங்க திருமேனியுடன் நமக்கு அருட்காட்சி தருகிறார். இக்கோவிலில் தட்சிணாமூர்த்தி, விநாயகர், பிரம்மா மற்றும் துர்கை கான சிலைகளும் உள்ளன. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 237வது சிவாலயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குபேரன் வழிபட்ட பெருமைமிக்க தலமும் ஆகும். குபேரன் தன் முற்பிறவில் செய்த புண்ணிய பலனால் அருந்தமனின் மகனாக பிறந்து அரசனாக ஆட்சி செய்து வரும் வேளையில் அசுர குருவான சுக்கிரன் அவருக்கு பல தொல்லைகள் கொடுத்தான். எனவே இங்கு வந்து சிவனை வேண்டி தன்னை காக்கும்படி வேண்டினான் குபேரன். சிவன் அவனுக்காக சுக்கிரனை கர்வத்தை அடக்கினார் என புராணங்கள் தெரிவிக்கின்றன. இத்தலத்தில் சிவன் பெரிய லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். இங்கு அம்பாளுக்கு தனி சன்னதி இல்லை. அநேகதம் என்றால் யானை. யானை முகத்துடைய விநாயகர் சிவலிங்க திருமேனியை நிறுவி வழிபட்ட தலம். விநாயகர் பிரதிஷ்டை செய்த லிங்கம் என்பதால் சுவாமி அநேக தங்காவதேஸ்வரர் எனப்படுகிறார். விநாயகருக்கு அநேக தங்காவதர் என்ற பெயரும் உண்டு. ஒரு சமயம் சிவபக்தியான வல்லபையை இரண்ய அசுரன் சிறைபிடித்துச் சென்றான். வல்லபை தன்னை காத்தருளும்படி சிவபெருமானிடம் வேண்டினான். சிவன் விநாயகரை அனுப்பி வல்லபையை மீட்டு வர எண்ணினார். அப்போது அம்பிகையும் சிவனிடம்,
விநாயகன் அசுரர்களை அழித்து வெற்றி பெற அருள் செய்ய வேண்டும் என்றாள். சிவன் இத்தலத்தில் தன்னை வணங்கிவிட்டு சென்றிட அசுரர்களை வெற்றி கொள்ள வலிமை உண்டாகும் என்றார். விநாயகரும் அசுரர்களை அழிக்க செல்லும் முன்பு இவ்விடத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பின் வல்லபையை மீட்டு வந்தார். சிவன், அம்பாள் இருவரும் விநாயகருக்கு இத்தலத்திலேயே வல்லபையை மனம் முடித்து வைத்தனர். சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அருளி செய்த திருக்கட்சி அநேக தங்காபதம் பதிகம் இங்கு கோவிலின் சுவற்றில் செதுக்கப்பட்டுள்ளது. தேனை புரிந்துழல் செஞ்சடை எம்பெருமான் திடம் திகழ் ஐங்கணைய கோணை எரித்தெறி யாடி இடங்குளவான திடம் குறை யாமரையாம் என தொடங்கும் பாடல் இங்கு அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் சென்றிருந்த நேரம் மதிய நேரம் என்பதால் கோவில் நடை சாத்தப்பட்டிருந்தது. சிவபெருமானின் காட்சியை நாம் வெளியிலிருந்தே பார்க்கும்படியான வாய்ப்பு ஏற்பட்டது. மற்றொரு பக்கத்தில் மாணிக்கவாசகர் சுவாமிகள் திருவாய் மலர்ந்தள்ளிய சிவபுராணம் செதுக்கப்பட்டுள்ளது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்ற புகழ்பெற்ற பாடல் இங்கு அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் சுந்தரர் சில காலம் தங்கியிருந்த போது இத்தலத்திற்கு வந்து இறைவனை குறித்து பாடல்கள் பாடியுள்ளார். ஆதலால் இது பாடல் பெற்ற தலமானது. இக்கோவிலில் திருமண தடை உள்ளவர்கள் சிவபெருமானுக்கு அருகம்புல் சாத்தி நைவேத்தியங்கள் படைத்து வழிபடுகிறார்கள். இதனால் விரைவில் திருமணம் நடக்கும் என நம்புகின்றனர். தற்போது அமைதியான சூழல் கொண்டுள்ள இக்கோயில் வளாகத்தில் பல இளைஞர்கள் அரசாங்க வேலைக்கான போட்டித் தேர்விற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த கோவிலில் படித்த பலரும் இன்று தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் என்ற விவரம் மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது. இதனால் இக்கோவிலின் பெருமை மேலும் இன்று உயர்ந்துள்ளது. நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து இறைவனின் அருளை பெற்று வாழ்வில் எல்லா நலங்களும் பெற பணிவுடன் வேண்டுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.